அனைவருக்கும் வணக்கம். சொந்த தொகுதியான பெரம்பூருக்கு நம்மளுடைய முதல்வர் அவர்கள் இன்னைக்கு செல்றதா இருக்காரு. செல்றது மட்டும் இல்ல, அங்க மிகப்பெரிய விஷயம் ஒண்ணு செய்ய போறாரு. விரிவா நம்ம பேசுவோம். நம்மளுடைய தமிழக வெற்றி கழக அமைச்சர்களின் பிஏக்கள் பயங்கர விதமா கல்லா கட்டிக்கிட்டு இருக்காங்க. அது முக்கியமான புகாரா நம்மளுடைய முதல்வர் அவர்களுக்கு போயிருக்கு. அத பத்தி நம்ம விரிவா பேசுவோம். நேத்து பார்த்தீங்கன்னா, ஒரு பொது மேடையில திருமாவளவன் அவர்கள் சீமான் மற்றும் உதயநிதி இருவரும் இணைந்திருந்தத மிக கேவலமா, கொச்சைத்தனமா பேசியிருக்காரு. அதையும் நம்ம பேச போறோம். ஏவா வேலு சிங்கப்பூர்லேருந்து ஒரு வழியா சொத்து பத்தெல்லாம் அப்படியே பத்திரப்படுத்திட்டு இங்கேருந்து கொண்டு போனதையும், அங்க ஆல்ரெடி சேர்த்து வச்ச அனைத்தையும் பத்திரப்படுத்திட்டு, நோயாளி அப்படின்ற பேர்ல வந்திருக்காரு. இன்னைக்கு அவருக்கு விசாரணை இருக்கு. அத பத்தி நம்ம விரிவா பேசுவோம். நம்ம முக்கியமா நம்மளுடைய மேட்டர் என்னன்னா, இன்னைக்கு நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் பெரம்பூருக்கு சொந்த தொகுதியான பெரம்பூருக்கு போறாரு. அத ஒரு தொகுதியில நெறைய விஷயங்கள் செய்றதா இருக்காரு அப்படின்றத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அது என்னன்னா, நம்மளுடைய முதல்வர் அவர்கள் அந்த தொகுதியில ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப் ஒண்ண அறிமுகப்படுத்துற இருக்காரு. 2வது அவருடைய அலுவலகமான பெரம்பூர் அலுவலகத்த இன்னைக்கு திறந்து வைக்கிறாரு. திறந்து வைக்கிறது மட்டும் கிடையாது. அந்த ஒரு வியாசர்பாடியில இருக்கிற சர்மா நகர், கொடுங்கையூர் அங்க இருக்கிற ஒரு குப்பை கிடங்கு, கேப்டன் கால்வாய் அப்படின்ற இடம் அங்க வந்து மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்றனால, கிட்டத்தட்ட 48,00,000 ரூபா அந்த டெண்டர் மூலியமா வந்து அத சரி பண்ணி குடுத்துட்டு, அங்க இருக்கிற மக்களின் குடிநீர் தேவை, ரோடு வசதி அனைத்தையுமே வந்து மிகப்பெரிய அளவுல சரி பண்ணி குடுத்துட்டு, துபாய் ஸ்டைல்ல பெரம்பூர மாத்தணும். தமிழ்நாட்டுக்கு முன்மாதிரியா பெரம்பூர் வரணும் அப்படின்றது நம்மளுடைய முதல்வர் அவருடைய சொந்த தொகுதியில ஒரு கனவா இருக்கு. அத அரங்கேற்றின கையோட அடுத்தடுத்த தொகுதிகளிலேயும் அடுத்தடுத்த அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள்ட்ட இது ஒரு முன்மாதிரியா காட்டி, இதெல்லாம் சீக்கிரமா இந்த மாறுதல்கள்லாம் கொண்டுட்டு வரணும் அப்படின்றது மிக முக்கிய ஒரு வேலையா நாளைக்கு பார்க்கறதா இருக்காரு நம்மளுடைய முதல்வர் அவர்கள். ஏன்னா இப்ப பார்த்தீங்கன்னா, பதவி ஏத்து 2 மாசத்துக்கு மேல ஆச்சு. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அங்க போறாரு. ஆல்ரெடி அங்க இருந்த அந்த ஆர்டி சேகர் அப்படின்றவரோட அலுவலகம் தான் அது. எல்லா எம்எல்ஏக்களும் ஒரே அலுவலகத்துல இருப்பாங்க. அவங்க எம்எல்ஏக்கள்லாம் போம்போது பார்த்தீங்கன்னா, புதுசா மாத்துவாங்க. அந்த மாதிரி நம்மளுடைய முதல்வர் அலுவலகம் அப்படின்றனால, இது வெறும் சட்டமன்ற உறுப்பினர் மட்டும் கிடையாது. முழுக்க முழுக்க முதல்வர் அவர்களுக்கு தேவையான மிக பிரத்யேகமாக ஒரு ரூம்கள், ஒரு 10 பேருக்கு மேல பணியாட்கள், கணினி கொண்ட மிகப்பெரிய ஒரு மக்களுக்காக சேவை செய்யும் ஒரு ஹால் மாரி அமைச்சிருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பெரம்பூர் மக்களின் வசதிக்காக. மேலும் பார்த்தீங்கன்னா, பெரம்பூர் மக்களுக்காகவே ஒரு செயலிய ஒண்ணு உருவாக்கும்போது, அங்க இருக்கிற மக்களுடைய குறைகள் வந்து 3 நாள்ல தீர்த்து வைக்கப்படும் அப்படின்ற உத்தரவாதத்தோட அந்த ஒரு தொகுதிய வந்து நம்மளுடைய முதல்வர் அவர்கள் கையில எடுத்திருக்காரு. அடுத்து நெறைய மாற்றங்கள் நம்ம தமிழ்நாட்டுல நடக்கிறதா இருக்கு. அத பத்தி நம்ம பேசுவோம். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயமா இன்னைக்கு நம்மளுடைய தமிழக முதல்வர் அவர்கள் போயஸ் கார்டன்ல வீடு வாங்க போறார் அப்படின்ற ஒரு தகவல். இது வந்து பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் ரிசல்ட் வந்த கையோட நம்ம முதல்வர்கள் பதவி ஏத்த 1 வார காலத்துல இந்த பஞ்சாயத்து வந்துச்சு. ஏன்னா நீலாங்கரையிலேருந்து போயஸ் கார்டனுக்கு வந்து ரொம்ப இது தலைமைச் செயலகத்துக்கு ரொம்ப தூரம். அதனால பார்த்தீங்கன்னா, 17 கிலோமீட்டர் அப்படின்னும்போது முதல்வர் வரும்போதும், போகும்போதும் டிராஃபிக்க ஒழுங்குபடுத்தணும். காலையில வர்ற டைமும் ஸ்கூல் டைம், சாயந்தரம் போற டைமும் மாணவர்கள் வீடு திரும்புற டைம் அப்படின்றனால மிகப்பெரிய ஒரு டிராஃபிக்குக்கு உள்ளாச்சு அந்த நீலாங்கரை ஏரியா. இப்ப பார்த்தீங்கன்னா, முதல்வர் அவர்கள் ஜெயலலிதா அம்மாவுடைய வீட வந்து விலைக்கு பேசிட்டு இருக்காரு அப்படின்றதும், 350 கோடி ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அப்படின்றதும், இப்போதைக்கு அந்த வீட்டோட சாவி தீபா அவர்கள் கையில இருக்கிறதாகவும், அவங்க கிட்ட அந்த ஒரு விஷயம்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மிகப்பெரிய தகவல் வந்திருக்கு. ஏன்னா ஆல்ரெடி போயஸ் கார்டன் அப்படின்ற ஏரியா ரொம்ப பரபரப்பான ஏரியா. எல்லாருக்குமே தெரிஞ்சது. போயஸ் கார்டன்ல அதுவும் ஜெயலலிதா அம்மாவுடைய வீடவே வந்து நம்மளுடைய முதல்வர் அவர்கள் வாங்குறதுக்கு ஒரு பிளானா இருக்கார் அப்படின்னும்போது, கண்டிப்பா ரொம்ப நல்ல விஷயம் தான். ஏன்னா அம்மா வாழ்ந்த வீடு அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி நடக்குமா அப்படின்றத நம்ம போக போக பார்ப்போம். அடுத்து நம்மளுடைய தமிழக வெற்றி கழக அமைச்சர்கள பத்தி நம்ம பேசியே ஆகணும். இன்னைக்கு அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் தமிழக வெற்றி கழகத்து மூலியமா நல்ல ஆட்சிய குடுக்கணும்னு நம்மளுடைய முதல்வர் அவர்கள் ரொம்பவே கடின உழைப்பு குடுத்துக்கிட்டு வர இந்த ஒரு சூழ்நிலையில, இதுக்கு முன்னாடி இருந்த அமைச்சர்களுடைய பிரத்யேக நிர்வாகிகள் அந்த மாரி இருப்பாங்க பார்த்தீங்களா? திமுக காலகட்டங்கள்ல, அதிமுக காலகட்டங்கள்லேருந்து வேலை பார்த்தவங்க, இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 50% மாத்தினாலும், இன்னும் பாதி பேத்துக்கு மேல மாத்தாம தான் இருக்காங்க. அவங்க இன்னைக்கு அமைச்சர்களுடைய பிஏவா வந்து செயல்பட்டுட்டு இருக்காங்க. வரக்கூடிய இடைத்தேர்தல்கள்ல ரொம்ப அதிக செலவு இருக்கும். எப்ப வேணாலும் ஆட்சி கவுந்தரலாம் அப்படின்றனால நீங்க என்ன பண்ணுங்க, இந்த வேலைகள்லாம் பாருங்க. நீங்க தனியா கல்லா கட்டிக்கங்கன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு இந்த ஒரு அரசு அதிகாரிகள் ஆகிய பிஏக்கள் மிகப்பெரிய ஒரு விஷயத்த எடுத்து குடுக்கிறதாகவும், லஞ்சம் வாங்குறது எப்படி, ஊழல் செய்றது எப்படி, எப்படி விஞ்ஞான ஊழல்லாம் செய்யலாம்னு சொல்லிட்டு பல விஷயங்கள அமைச்சர்கள்ட்ட சொன்னதாகவும், அவங்க பேசின வீடியோக்கள், ஆடியோக்கள நம்மளுடைய அமைச்சர் அவர்கள் 2 பேர் அத மிகப்பெரிய அளவுல படம் பிடிச்சு கையில வச்சிருக்காங்க அப்படின்றதும், எப்ப வேணாலும் அது முதல்வர் அவர்களுடைய டேபிளுக்கு போலாம் அப்படின்றதும். ஏன்னா, இதுக்கு முன்னாடி இருந்தது பழைய அரசு மாதிரி அவங்க நெனச்சுக்கிட்டு இதெல்லாம் சொல்லிட்டா அப்படியே விட்டுருவாங்க. காசு தானே பார்க்க சொல்றோம்னு சொல்லிட்டு கடந்து போயிருவாங்கன்னு சொல்லிட்டு இவங்கலாம் இருக்கும்போது, அப்படியே அந்த வீடியோவும், ஆடியோவும் நம்மளுடைய முதல்வர் அவர்களுடைய டேபிளுக்கு போப்போகுது அப்படின்றது தான் தகவல். ஏன்னா
இப்போ கூட செந்தில் பாலாஜி விஷயத்துல இளையராஜா எம்எல்ஏ அவர்கள் அந்த ஒரு விஷயத்த வெளியில கொண்டுட்டு வரலன்னா கண்டிப்பா அந்த விஷயமே தெரிஞ்சிருக்காது. ஏன்னா கிட்டத்தட்ட 15 பேருக்கு மேல வந்து இந்த திமுக குதிரை பேரத்தை பேசி வச்சிருக்காங்க அப்படின்றதும், செந்தில் பாலாஜி இறங்கி வேலை பார்த்திருக்காரு அப்படின்றதும், எம்எல்ஏக்கள் மட்டும் கிடையாது, அமைச்சர்களுக்கே கிட்டத்தட்ட ஒவ்வொரு அமைச்சருக்கும் 50 கோடி ரூபாய்க்கு மேல பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்றதும் இந்த விசாரணையின் மூலியமா தெரிய வந்திருக்கு. அப்ப எவ்வளோ விஷயங்களை இந்த திமுக இன்னமும் ஒளிச்சு மறைச்சு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றதுனால தான் நம்மளுடைய அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்களுக்கு புது ஃபோன், புது நம்பர் வந்து குடுத்து, அவங்களுடைய அந்த அரசு சம்மந்தமான விஷயங்கள பேசுறதுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க பர்சனல் ஃபோன் யூஸ் பண்ணாம, கட்சி ஃபோன யூஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ரூல்ஸே நம்மளுடைய முதல்வர் அவர்கள் கொண்டுட்டு வர போயிருந்தாரு. அந்த ஒரு விஷயத்த சீக்கிரமாவும் செயல்படுத்த போறாங்க. அந்த அதிகாரிகள் யார் அப்படின்றத கண்டுபிடிச்சு, அவங்களுக்கான ஒரு சிறப்பான நடவடிக்கையும் எடுக்கிறதா இருக்காரு நம்மளுடைய முதல்வர் அவர்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய திருமாவளவன். இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் அவருக்கு என்னதான் ஆச்சு? ஒரு காலத்தில பார்த்தீங்கன்னா, திமுகவோட ரொம்ப பாசப்பிணைப்பா இருந்தாரு. அப்புறம் கூட்டணிக்கு வந்ததுக்கு அப்புறமா, இங்க கூட்டணியில இருக்கிறோம்னு தெரியாமயே நம்மளுடைய முதல்வர் அவர்களே ரொம்ப மோசமா விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாரு. வன்னியரசு அவர்கள் அவருடைய வேலையை சிறப்பா செஞ்சாலும், திருமாவளவன் அவர்கள் சும்மாவே இருக்க மாட்டாருன்னு சொல்ற மாரி, அதாவது தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி சும்மா சும்மா நச்சு நச்சு நச்சுன்னு ஒரு விஷயம் சொன்னா உடனே இது சட்டசபையில பேசினா ஒரு குத்தம், கரூர்ல பேசினது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்கும் முட்டுக்கட்டையா இருக்கிற திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு திடீர்னு பார்த்தா உதயநிதி அவர்களையும் திமுகவையும் மிக மோசமா விமர்சிச்சிருக்காரு. என்னன்னா, ஏப்பா நாங்க வந்து 2019லேருந்து கூட்டணியில இருக்கிற ஒரு கட்சி. ஆனா கலைஞருடைய பேனாவை நான் பேத்து எடுத்துருவேன், அவருடைய சமாதியை ஒடிச்சு நொறுக்கி போட்டுருவேன்னு சொன்ன ஆளை நீங்க பொது வேட்பாளரா வந்து அம்பாசமுத்திரான நிப்பாட்டுறதுக்கு இவ்வளோ பெரிய பிளான் இந்த திமுக பண்ணுதுன்னா, நீங்கலாம் சோத்துல உப்பு போட்டு தான் தின்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மேடையில நின்னு இப்படி கேட்டிருக்கிறாப்புல திருமாவளவன் அவர்கள். இதிலிருந்து பார்த்தீங்கன்னா, திமுகவுடைய அவர் பிரச்சனை அப்படின்னு வெளியில காட்டிக்கலான்னு நினைக்கிறாரா? இல்ல தமிழக வெற்றி கழகத்தை வந்து நான் அங்க புறந்தள்ளிட்டு இங்க உங்கள்ட்ட வந்து சேர்ந்துரலான்னு பிளான் பண்றாரா? அப்படின்றதும் ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுக்கிட்டு இருக்கிற திருமாவளவன் அவர்களுக்கு தான் வெளிச்சம் அப்படின்னு நம்ம சொல்லிடணும். வேற வழி இல்ல. ஏன்னா வர வர பார்த்தீங்கன்னா, இந்த சிறுத்தைகள் அப்படின்ற இடத்துல ரொம்ப மோசமா நாம் தமிழர் கட்சியை விட ரொம்ப மோசமா போய்க்கிட்டு இருக்குது இந்த சிறுத்தைகள் கட்சி. இதுக்கு திருமாவளவன் அவர்கள் தான் பெரிய முட்டுக்கட்டையா இருக்கிறாரும். இந்த ஒரு சமூகம், அதாவது குறிப்பா வன்னியரசு அவர்கள் சமூக நீதித்துறை அமைச்சர் ஆனதுக்கு அப்புறமா இந்த ஏழை எளிய மக்கள், தலித் இன மக்கள், பட்டியலினத்து மக்கள், இந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய குறைகளை நிவர்த்தி செய்யற விதமா வன்னியரசு அவர்கள் இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஆனா அந்த மக்களுக்கே இன்னைக்கு பெரிய தலைவலியா இருக்கிறாப்புல திருமாவளவன் அவர்கள். ஒரு இருக்கிறது அவங்க, அதாவது அந்த மக்கள் வந்து நல்லா இருக்கிறது பிடிக்காம இந்த வேலையை செய்கிறாரா அப்படின்றதையும் நம்ம கேள்வி கேட்டாகணும். ஏன்னா பொது மேடைகளில் வந்து ஜாதியை பற்றி பேசுறது, அந்த ஜாதிக்கும் இந்த ஜாதிக்கும் பஞ்சாயத்து மூட்டி விடுறது, இந்த வேலை தான் இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் தெளிவாக பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்றது வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம சிங்கப்பூர் விஷயத்துக்கு வருவோம். ஒரு வழியா ஏவா வேலு திரும்பி வந்துட்டாப்ல. எல்லாரும் பார்த்துருப்பீங்க. வந்த கையோட உடனடியாக ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுத்தே ஆகணும்னு அவருக்கு அசைன்மெண்ட்டு. இறங்கும் போதே பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டாப்ல. பேப்பர்லாம் ரெடி பண்ணிட்டு இறங்கணுன்னே பேப்பரை கையில் எடுத்துகிட்டு உக்காந்துட்டாரு. என்னன்னா அவருக்கு ஏதோ ஆஸ்துமா பஞ்சாயத்தான். அதனால என்னை நீங்கள் ஓடி ஒளிஞ்சிட்டேன்னுலாம் சொல்லுவீங்களா? நான் சிகிச்சைக்கு தானே போயிருந்தேன். அது எப்படி நீங்கள் கரூரில் நான் ஓடி ஒளிஞ்சிட்டேன்னு சொல்லலாம்? இந்தா வந்துட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா பேசியிருக்காப்ல. அவருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது ஒரு விசாரணைக்கு அவர் இன்னைக்கு ஆஜராகணும். ஆஜராவாரா மாட்டாரா அப்படின்றத நம்ம இன்னைக்கு போக போக தான் பேசணும். ஏன்னா அதாவது அனிதா ராதாகிருஷ்ணனா இருக்கட்டும், செந்தில் பாலாஜியா இருக்கட்டும், ஏவா வேலுவா இருக்கட்டும், KN நேருவா இருக்கட்டும், சேகர் பாபுவா இருக்கட்டும், எல்லாம் பேசுவாங்களே தவிர ஒருவித செயலும் இருக்காது. இது எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச விஷயம். அப்படி இவர் ஆஜராகிறதா இருந்தா அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தை வந்து ஆஜராயிருக்கணும். ஆஜராயிருந்தாருன்னா அன்னைக்குங்க அவர் முன்ஜாமீன் வாங்குறாரா, இல்ல அவருக்கு ஏதாவது அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு வழக்கு போயிருக்குமான்றது அன்னைக்கே தெரியும். ஆனா இவர் ராசா அவர்கள் சொல்றாரு, இவர் வந்து கேஸ் வந்து மொத நாள் தானங்க வருது, மறுநாள் தானங்க இவர் சிங்கப்பூர் போறாருன்னு சொல்லிட்டு அவர் புதுசா ஒரு கணக்கு சொல்றாரு. முழுக்க முழுக்க இது தப்பான கணக்கு. அன்னைக்குங்க மறுநாள் அவருடைய கோர்ட் வந்து விசாரணை வருது. ஆனா அவர் முதல் நாள் ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா சிங்கப்பூருக்கு கிளம்பியிருக்கார் அப்படின்றது தான் உண்மை. அடுத்து வீத லீடர்ஸை பற்றி நம்ம பேசியே ஆகணும். வீத லீடர்ஸை வந்து நேற்று மிக பிரமாண்ட அளவில் மாநாடும் போட்டு மண்ணை கவிட்டாப்ல அண்ணாமலை அவர்கள். என்னதான் இருந்தாலும் அவருக்குன்னு இருக்கிற அந்த ஒரு 1000 பேர் வந்திருந்தாங்க. அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. பேச ஆரம்பிச்சாங்க. பார்த்தீங்கன்னா எல்லாருமே தமிழக வெற்றி கழகம் வந்து குழந்தைகளை வச்சு வந்து வேலை பார்க்குறாங்க, குழந்தைகள்கிட்ட ஓட்டு கேட்டார் நம்மளுடைய முதல்வர் அவர்கள்னு சொல்லிட்டு நேற்று அண்ணாமலை அண்ணனோட மாநாட்டில் குழந்தைகளை தான் ஆட விட்டுருந்தாங்க. இது அவங்களுக்கு, அதாவது மாமியார் உடைச்சா மண்சட்டி, மருமக உடைச்சா பொன்சட்டின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி முழுக்க முழுக்க பாஜகக்கார ஆட்களே அங்கே அதிகமாக பார்க்க முடிஞ்சிச்சு. இன்னைக்கு தமிழகத்தில் பாஜக வர முடியாது அப்படின்றனால தான் அண்ணாமலை வந்து வர வச்சிருக்காங்க அப்படின்றதும்
இவ்வளோ நாள் அண்ணாமலை பேசினதுக்கும் நேற்று பேசினதுக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்குது. என்னதான் இருந்தாலும் அண்ணாமலை அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. நேற்று அவர்கள் முழுக்க முழுக்க ஐபிஎஸ் அதிகாரியாகவே செயல்பட்டிருக்காரு அப்படின்றது தான். ஏன்னா மக்களை ஏமாத்துறதுக்கு வேற வழி இல்லை அண்ணாமலை அவர்களுக்கு. இன்னைக்கு பாஜகவோட பி டீம்னு சொன்னாலும் ஓட்டு விழுகாது, சும்மா நின்னாலும் ஓட்டு விழுகாது. இன்னைக்கு முதல்ல போதை மாநாடா ஒன்றை ஏற்படுத்தி விட்டுருவோம், அப்புறம் மித்த வேலையை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு இறங்கினாரு இந்த அண்ணாமலை அவர்கள். நேற்று என்ன ஒரு விஷயம் சொல்லியிருக்காருன்னா, ஒரு மிகப்பெரிய அளவில் நான் வந்து இந்துவாக இருக்கிறது, நான் என்னுடைய மதம் வந்து இந்து, நான் வந்து வீட்டிலேருந்து கிளம்பும் போதே இந்து மதத்தை வீட்டில் வச்சு பூட்டிட்டு தான் நான் வெளியில் சாதாரண மனுஷனாக நான் போவேன் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. இதே அண்ணாமலை அவர்கள் பிஜேபியோட பயணிக்கும் போது சனாதனத்தை நாம் காப்பாற்றியே ஆகணும், சனாதனம் அப்படின்றது அழிக்கப்பட்டால் இந்துக்களுடைய அனைத்து உரிமைகளும் பறிக்கப்படும், இந்துன்றதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆதி பராசக்தி கோயிலுக்கு மாலை போட்டுட்டு போகிறவங்களுக்கு கிறிஸ்தவ மிஷினரிஸ் இருந்தவங்க பேப்பர் கொடுத்து அவங்க மதத்துக்குள்ள அவங்களை இழுக்க பார்த்தாங்க. இது என்னங்க நாடு, இது என்னங்க இந்தியா, இது வந்து தப்புங்க, முழுக்க முழுக்க இந்தியாவில் இந்துக்கள் தாங்க அதிகமாக இருக்கணும், அவங்களுக்கு தானங்க உரிமை அதிகமாக கிடைக்கணும்னு சொல்லிட்டு சனாதனத்தை காப்பாற்றுவேன்னு பேசின இந்த அண்ணாமலை அவர்கள் ஏன் தானா ஒரு கட்சி ஆரம்பித்தோடனே உடனடியாக பேச்சு மாறுறாரு அப்படின்றது தான் இன்னைக்கு மிகப்பெரிய கேள்வி. அப்போ மக்களை இன்னைக்கு வந்து குழப்ப பார்க்குறாரு. முழுக்க முழுக்க அந்த போலீஸ்காரங்களாம் செய்வாங்க பார்த்தீங்களா, ஒரு திருடன்ட்ட இருந்தோ ஒரு கொலையாளிகிட்ட இருந்தோ உண்மையை வாங்கணும்னா அவங்க போக்கிலே போவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒருவேளை ஓட்டுக்காக இப்படி பேசுகிறாரோ அப்படின்றது தான் நேற்று முழுக்க முழுக்க சமூக வலைதளங்களில் மிக மோசமாக பரவிட்டு இருக்கு. அண்ணாமலை அவர்களை நம்ம விமர்சிக்க விரும்பலை, ஏன்னா அவரே வந்து நம்மளை விமர்சிக்கலை அப்படின்னு கடந்தும் போயிட முடியாது. ஒரு வருஷம் டைம் வந்து கொடுத்துருக்குறாப்லையா நம்மளுடைய முதல்வர்களுக்கு, கோரிக்கை மட்டும்தான் வைப்பாப்லையா, அதனால் விமர்சனம்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்றத அவரே சொல்லியிருக்காரு. நீங்கள் விமர்சனம் பண்ணுற அளவுக்கு ஒன்றுமே இல்லைனே அப்படின்னு தான் என்னுடைய கருத்து. மறக்காமல் உங்களுடைய கருத்தை நம்மளுடைய கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நம்ம வீடியோ ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளுடைய வீடியோ ஒரு லைக்கை போட்டுட்டு அப்படியே மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நன்றி, வணக்கம்.